பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 29 ஏப்ரல் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1891 பாரதிதாசன் 1891 ஏப்ரல் 29ஆம் தேதி புரட்சி கவி பாரதிதாசன் பிறந்த தினம். தாய்மொழியாம் தமிழ் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். சரிங்களா? ஸோ அவர் பிறந்த நாளை வந்து தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் மே 5 வரையும் 29 ஏப்ரல்லேருந்து மே 5 வரையும் ஒரு வாரங்கள் வந்து கொண்டாட போகிறதா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? சரி, ரைட்டுங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை, இருந்தாலும் பாருங்களேன், நம்ம எல்லாம் அரசு வேலைக்கு தானே படிக்கிறோம். இதில் நிறைய சிறப்பம்சங்கள் சேர்த்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 2% அகவிலைப்படி இப்போ புதுசாக உயர்த்திருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மகப்பேறு விடுப்பு எடுக்கிறாங்கல்ல, அதில் வந்து அந்த மகப்பேறு விடுப்பு காலத்தையும் வந்து அதை வந்து சர்வீஸில் தான் சேர்க்கணும், அப்போ தான் அவங்களுக்கு ப்ரொமோஷனில் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு முடிவு. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்க, முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ரஃபேல் போர் விமானம் 26 போர் விமானம் வந்து வாங்க போகிறாங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது அதாவது ரஃபேல் போர் விமானம் எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ் நாடு. அதாங்க மெயின். சரிங்களா? அப்போ கேட்பாங்க, ரஃபேல் போர் விமானம் அடிக்கடி வருது, எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, கடற்படையோட ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் நிலை நிறுத்துறதுக்கு. நம்ம இந்தியா கிட்ட இருக்க 2 விமானம் தாங்கி போர் கப்பல்கள், ஒன்று ஐஎன்எஸ் விக்ராந்த், இன்னொன்று ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. சரியா? அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலில் நிலை நிறுத்துறதுக்காக இந்த 26 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 விமானங்கள் வந்து ஒற்றை இருக்கையும் 4 போர் விமானங்கள் வந்து ரெட்டை இருக்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெட்டை இருக்கை வந்து அது வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. சரியா? பைலட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ரெட்டை இருக்கை விமானங்கள். சரியா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த ஆர்டர் வந்து 26 விமானங்களையும் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு சரி, ஓகேங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? இதான் இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்க்கலாம். இந்த பாருங்கள், அம்ருத் குடிநீர் திட்டப்பணிகள் தாமதம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அம்ருத் 2.0 அப்படின்ற ஸ்கீம் என்ன அப்படின்னா, 2021-25ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் குடிநீர் வழங்குவது. இதாங்க மெயின். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அம்ருத் 2.0 அப்படின்றது 2021-25 நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும், அதான் மெயின். மேக்சிமம் கிராமங்கள் தான் திட்டங்கள் வரும். இது நகரங்கள்னு வந்திருக்கிறதுனால ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்ருத் 2.0 2025க்குள்ள அனைத்து நகரங்களுக்கும் குடிநீர் வழங்குவது. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேற அதான் வார விடுப்பு, அதை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? அதாவது காவலர் நிலையிலிருந்து உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் வரையும் அவங்களுக்கு வந்து சுழற்சி முறையில் வாரத்துக்கு ஒரு நாள் விடுப்பு விடணும் அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கு இப்போது ரீசெண்டாக நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? அதை வந்து சரிவர செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து முக்கியமான நியூஸ் எது அப்படின்னா இதுதான். சரிங்களா? கலைஞர் பல்கலைக்கழகம் என்ன அப்படின்னா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்து, சரியா, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்து கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது. ரொம்ப முக்கியமானதுங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சி மாவட்டத்தில் இயங்கி அங்கேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை, இதுக்கு கீழே பல கல்லூரிகளுடன் செயல்படுது. ஸோ இதை பிரித்து கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தால் நிறையா காலேஜஸை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க. சரியா? அதை பாருங்களேன். இந்த நான் சொன்னேன்ல, கலைஞர் பல்கலைக்கழகம் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளை உள்ளடக்கியிருக்கும் அப்படின்னா தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கூட அரியலூர் சேர்த்துக்காங்க. சரிங்களா? அரியலூரும் சேர்த்து இந்த பல்கலைக்கழகம் அடங்கியிருக்கும். ஸோ வழக்கம் போல் அந்த திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. புதிய பல்கலைக்கழகம் கலைஞர் பல்கலைக்கழகத்தோட வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ திருச்சியில் உள்ள பாரதிதாசன்
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் அப்படின்னா திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது கொஸ்டின் கேட்டால் இதை தான் கேட்பாங்க. எந்த பல்கலைக்கழகத்திலேருந்து பிரித்து கொண்டு வராங்க அப்படின்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து. அதே மாதிரி கலைஞர் பல்கலைக்கழகம் எங்கே அமைய போகுது அப்படின்னா கும்பகோணம். சரியா? இது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில இதுதான் இருக்குது. சரிங்களா? சில நேரம் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நியூஸ் 2 நியூஸ் வந்தது கூட இருக்குது. சரியா? அதை பார்த்து வச்சுக்கணும். இந்த இது பார்ப்போங்க. அதாவது பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அது நான் தனியாக நோட்ஸாகவே எடுத்து வச்சிட்டேன். சரியா? அது நம்ம பார்த்துருவோம். பத்மபூஷன் விருது யார் யாருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீ விருது பார்த்துருவோம். சரியா? முக்கியமாக 5 விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா PR ஸ்ரீஜேஷ். சரியா? ரொம்ப முக்கியமானவர். PR ஸ்ரீஜேஷ். இவர் ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர். இதில் பாருங்களேன், ஸ்ரீஜேஷை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸ்ரீஜேஷ் தொடர்ந்து 2 முறை ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற அணியில் கோல் கீப்பராக இருந்தவர். இப்போ ரீசெண்டாக இவர் என்னன்னா பயிற்சியாளராகவும் இருக்கார். சரியா? அப்போது ஸ்ரீஜேஷ் தொடர்ந்து 2 முறை ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற அணியில் கோல் கீப்பராக இருந்த ஹாக்கி வீரர். சரியா? அப்போ ஸ்ரீஜேஷ் ஹாக்கியுடன் தொடர்புடையவர். அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இவரோட சிறப்பம்சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்காக 2வது அதிகபட்ச விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. சரியா? 537 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, IM விஜயன். சரிங்களா? இவர் முன்னாள் கால்பந்து நட்சத்திரங்க. இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது 1992லேருந்து 2003 வரையும் இந்தியாவுக்காக பல விளையாட்டுகள், சரிங்களா, தெற்காசியா விளையாட்டு போட்டி, நிறையா போட்டிகள் கலந்துருக்காரு. சரிங்களா? அப்போது இது கேட்பாங்க. சரிங்களா? IM விஜயன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா கால்பந்து நட்சத்திரம். அடுத்து பாருங்க, ஹர்விந்தர் சிங். இவர் பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர், வில்வித்தை வீரருங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹர்விந்த் சிங், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இருக்கு பாருங்க. ஹர்விந்த் சிங் பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக முதல் வில்வித்தை தங்கம் வென்று தந்தவர். சரியா? அப்போ ஹர்விந்தர் சிங் யார் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் வீரர், வில்வித்தை வீரர். சரியா? அடுத்து பாருங்க, சத்யபால் சிங். இவர் யார் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானவருங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க எல்லாமே விளையாட்டு வீரர்கள். ஆனால் சத்யபால் சிங் யாருன்னா பாரா ஒலிம்பிக் தடகள பயிற்சியாளர். அதான் முக்கியம். சரிங்களா? சத்யபால் சிங் பாரா ஒலிம்பிக் தடகள பயிற்சியாளர். அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது கேட்கலாம். சரியா? இந்தியாவோட பிரவீன்குமார் அப்படின்றவர் தங்கம் வாங்கியிருப்பார் உயரம் தாண்டுதல்ல. அவரோட பயிற்சியாளர் தான் யார் அப்படின்னா சத்யபால் சிங். சரியா? அப்போ பயிற்சி கொடுத்துட்டு எல்லாத்திட்டையும் மெடல் வாங்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, பத்மபூஷன் விருது தமிழ்நாட்டில் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா நடிகர் அஜித்குமார், நம்மளுக்கு தெரியும், கலைத்துறைக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து சோபனா சந்திரசேகர், இவங்க நடிகை ப்ளஸ் பரதநாட்டிய கலைஞர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா நல்லி குப்புசாமி, இவர் தொழிலதிபர். இவங்களுக்கு பத்மபூஷன் விருது. இது பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது. கண்டிப்பாக இந்த 5லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க, உறுதியாக இருக்குது. சரியா? ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு, அப்படி இல்லை அப்படின்னா SSCயில் உறுதியாக இந்த இது இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி சூரியவன்ஷி வந்துட்டார் தம்பி, 14 வயசு தான் ஆகுது, செஞ்சுரி அடிச்சிட்டாரு IPL. இவரோட சொந்த மாநிலம் எது அப்படின்னா பீகார். இப்போ விளாண்டுட்டு இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளாண்டுட்டு இருக்காரு. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. கூடுதலாக ஒரு சில பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது பத்மஸ்ரீ விருது வேறு கூடுதலாக யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தினமலரோட இணை நிர்வாக ஆசிரியர் R லக்ஷ்மிபதி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து K தாமோதரன் சமையல் கலைஞர், செஃப் தாமு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான். சரியா? செஃப் தாமுக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட முழு பேர் K தாமோதரன், சமையல் கலைஞருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி, கலைத்துறைக்கு பத்மஸ்ரீ. இவங்க எல்லாத்துக்கும் பத்மஸ்ரீ விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 29ஆம் தேதி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு 30ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். நன்றி.